நான் டயபெட்டிக் பேஷண்ட், ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன நீ சர்க்கரையை வச்சுட்டு பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க? ஸோ இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்காகவே இந்த வீடியோ. சர்க்கரை நோய் உள்ளவங்க பழங்கள் சாப்பிடலாமா வேணாமா வாங்க பார்க்கலாம். நார்மலா நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல உள்ள குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஃபைபர் இது எல்லாம் தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, நமக்கு எனர்ஜி கொடுக்குது. ஹை பிளட் சுகர் உள்ள பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடக்கூடாது. இப்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு எவ்வளவு சீக்கிரமா சுகரை கூட்டுது அப்படின்றத அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரேங்கிங் சிஸ்டம் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்றோம். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸோட லெவல் லெஸ் தென் 55 இருந்துச்சு அப்படின்னா தாராளமா அவங்க அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுக்கலாம். இதுவே 56 to 69 வரை இருக்கு அப்படின்னா அது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு. அபவ் 70 இருக்கு, கிளைசிமிக் இண்டெக்ஸ் அபவ் 70 இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் அந்த ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கவே கூடாது. அட போங்க சார், நீங்க வேற இது எவ்வளவு இருக்கு நான் கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு நான் சாப்பிடறதுக்கு பேசாம சாப்பிடாமலே இருந்துட்டு இருப்பேன். அப்படிதான் அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. சோ இப்பெல்லாம் நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல. சார் நம்ம நார்மலா ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம், ரெகுலரா ரொட்டீனா எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அதுல இது சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. தர்பூசணி, அன்னாச்சி, டேட்ஸ், மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை இது போன்றதெல்லாம் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது. இதுவே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, நாவற்பழம், கோவற்பழம், சோ இது எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். இது எல்லாமே நீங்க சாப்பிட்டுக்கலாம். இது தவிர நான் கொஞ்சம் வேற மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நேரா கூகுள்ல போங்க. கூகுள்ல போயிட்டு நீங்க என்ன ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களோ அந்த ஃப்ரூட் நேம் போட்டு அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே வரும். அது லெஸ் தென் 55 இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட் சாப்பிட சொல்லிட்டாரு டாக்டர் அப்படின்றதுக்காக நீங்க பாட்டுக்கு வெளுத்து வாங்கிறாதீங்க, அப்புறம் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாயிடும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் லெஸ் தென் 55 இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன். அது லிமிட்டோட சாப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். until then bye from உங்கள் மருத்துவர்.